ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்காசாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி லோடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஜர்தோசி லோடிங்க்கு நான் 2 லைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த லைனில் வந்து ஜரி போட்டு வச்சுருக்கேன். 3 பெட்டல்ஸ் கொண்ட ஒரு பூ வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கும் அவுட்லைன் வந்து ஜரி போட்டு வச்சுருக்கேன். நடுவில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஜர்தோசி வந்து லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் உங்களுக்கு டெய்லி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜர்தோசி லோடிங்க்கு 24 நம்ம நீடில் எடுத்திருக்கோம். ஜர்தோசி வைக்கிறதுக்கு ஜர்தோசி வந்து கோல்டு ஜர்தோசி எடுத்திருக்கோம். ஒரு சில்க் த்ரெட்டு சோயிங் த்ரெட் ஒன்று எடுத்திருக்கோம். கட்டர் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஜர்தோசி லோடிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனுக்கும் ஊடால வந்து நம்ம ஒரு லைன் ஜர்தோசி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜர்தோசி வந்து சும்மா சேஃப்லெஸ்ஸாக தான் நான் வெட்டியிருக்கேன். ஏன்னா சும்மா லைன் தான் நம்ம வைக்க போகிறோம். அடுத்து லோடிங்க்கு தான் நம்ம வந்து கரெக்ட் சைஸுக்கு நம்ம வெட்டணும். அதுதான் நம்மளுக்கு ஒரே அளவாகவும் இருக்கணும். இப்போ லைன் வைக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2 லைனுக்கு இடையிலையும் நம்ம ஜர்தோசி வச்சாச்சு. இதுக்கு மேலே லோடிங்க்கு ஒரே ஷேப்புக்கு நம்ம ஜர்தோசி வெட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஷேப்புக்கு நான் வெட்டுறேன். இதே அளவுக்கேவும் ஒன்று போல் வெட்டிக்கோங்க. ஒரே ஷேப்புக்கே நம்ம வெட்டும்போது தான் நம்மளுக்கு லோடிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரே ஷேப்புக்கே நம்ம வெட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த லைனோட இந்த கார்னர்லேருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜர்தோசியை கோர்த்து கிராஸாக வைக்கிறேன். கிராஸாக வச்சுட்டு இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு போகிறோம். ஆப்போசிட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வச்சதை விட ஒரு செயின் ஸ்டிச் வந்து கீழே நம்ம எடுக்கிறோம். அதே அளவுக்கே வச்சோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியாது. ஸோ அதோட ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம கீழே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி கோர்த்து இதை விட ஒரு செயின் ஸ்டிச்சு வந்து மேலே எடுக்கிறோம். நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும். மேலே வைக்கும்போது குறைக்கிறோம், கீழே வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கிராசிங் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஜர்தோசி வந்து நல்லா ஒரே ஷேப்புக்கு ஒரே லெவலாக கரெக்டாக கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஜர்தோசி ஒரே ஷேப்புக்கு வெட்டுறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிராஸுமே நம்மளுக்கு ஒன்று நல்லா கிராஸாக வச்சுட்டா போதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து வைக்கும்போது நம்மளுக்கே நல்லா கிராஸாக கிடச்சிரும். மேலே வைக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் தள்ளி வைக்கிறோம், கீழே வைக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம அதிகமாக இழுக்கிறோம். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க.
அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம திருப்பணும், போடாமல் திருப்பக்கூடாது. இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு தான் திருப்பணும். போடாமல் திருப்பணும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து அதில் நிற்காது, அதுவும் நம்மளுக்கு வளைஞ்சிக்கிட்டு தெரியும். நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஜர்தோசி காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துக்கே ஒரு கிராண்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நெக் அவுட்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு, லோடிங்க்கு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஜர்தோசி வந்து நெக்கை சுற்றி நம்ம லோடிங் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷேப்புக்கும் நம்ம அந்த மாதிரி ஃபில் பண்ணலாம், அதுவும் நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு காட்டும். ஜர்தோசி வந்து காஸ்ட்லிங்கிறதுனால எந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜர்தோசி கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜர்தோசி வச்சு நம்ம நிறையா கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸ்டோனை சுற்றி நம்ம ஜர்தோசி வைக்கிறது, பீட்ஸை சுற்றி ஜர்தோசி வைக்கிறது, ஜர்தோசி வச்சு ஃப்ளவர் போடுறது, இந்த மாதிரி நம்ம ஜர்தோசி வச்சு நிறையா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிரர் கிளாஸ் போயிடுவோம். மிரர் ஒர்க்குக்கு ஜர்தோசி வச்சு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம மிரர் போயிடுவோம். இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிராஸாக வச்சதில் மேலே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 ஸ்ப்ரிங் வச்சுடணும்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஃபுல்லாயிரும். அது மாதிரி நம்ம போன கிளாஸில் வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங் பார்த்தோம். அந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்செல்லாம் நம்ம ஒரு ஷேப்புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஜர்தோசி வச்சு நிறைய கிளாஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக நம்ம வெட்டி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப் வந்து கம்மியான கேப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சின்னதாக வெட்டிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு லைன் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து கிராஸாக வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் விட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கேப்புக்கு சின்னதாக ஸ்ப்ரிங் வெட்டி நம்ம அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த லைன் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. பாருங்கள், லைன் வந்து நம்மளுக்கு நல்லா கிராண்ட் லுக்கோட கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைன் வந்து ஒரே ஷேப்புக்கே நம்ம ஜர்தோசி வெட்டி வச்சதுனால நம்மளுக்கு லைன் வந்து நல்லா அழகாக இருக்குது. இது நம்ம இந்த பெட்டல்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெட்டல்ஸுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி வச்சுக்கிடுவோம்.
வந்து நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி வச்சிட்டோம். இந்த பெட்டல்ஸுக்கு இந்த கேப்புக்கு கரெக்டாக எவ்வளோ ஸ்ப்ரிங் தேவைப்படுதோ நம்ம அந்தளவு ஸ்ப்ரிங் வெட்டிக்கலாம். பாருங்கள், இதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த கேப்புக்கு. இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம இந்த இடத்துக்கு எவ்வளோ ஸ்ப்ரிங் தேவைப்படுதோ அந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டிக்கிடலாம். நான் இப்போ தான் கொஞ்சம் பெருசுமாக வெட்டுறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரிங் தேவைப்படுதோ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து வருவோம். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக வைப்போம். அடுத்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு எந்த ஸ்ப்ரிங் வந்து அடையுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஷேப்புக்கெலாம் நம்ம ஒரே லெவலாக வெட்டி நம்ம வைக்க முடியாது. அதனால் சைஸ் வாரியாக வெட்டி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங்கு. இப்போ பாருங்கள், இந்த பெரலோட பாதி இது நம்ம முடிச்சிருக்கோம், பாதி பெட்டல் முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாதி பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாதி. இதுக்கு அதே மாதிரி தான். இந்த இடம் கொஞ்சம் கேப் நிறையா இருக்கிறதுனால, பெருசாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு இதில் ஒரு ஸ்ப்ரிங் வச்சா நமக்கு இந்த பெட்டல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாயிரும். நமக்கு இந்த லாஸ்ட் ஸ்ப்ரிங்கோட இந்த பெட்டல் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகுது. இது மாதிரி நம்ம மீதி இருக்க அந்த 2 பெட்டலுக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெரிய ஸ்ப்ரிங் லோடிங் உள்ளே கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் வந்து நம்ம கொடுத்துக்கிடலாம். இதே மாதிரி நம்ம சென்டர்லேருந்து வந்துக்கலாம். ஃபஸ்ட்டுருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்காதீங்க, சென்டர்லேருந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாதியை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்டலோட அடுத்த பாதி வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3வது பெட்டல் ஃபில் பண்ணுறோம். நம்ம இந்த ஃபுல் பூக்கும் அவுட்லைன் வந்து நம்ம ஜரி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஜர்தோசியே கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஜர்தோசி கொடுத்தாலும் இன்னும் நல்லா லுக்காக தெரியும். ஒரு செயின் ஸ்டிச் வந்து இப்படி போட்டு எடுங்க, இல்லாட்டி நூல் மேலே வரும். இந்த மாதிரி ஜர்தோசி ஃப்ளவர் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஜர்தோசி லோடிங்க்கு. நம்ம வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிரர் கிளாஸை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் இந்த 1 ஸ்ப்ரிங்கோட நமக்கு இந்த பெட்டல் வந்து ஃபுல் ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இந்த லோடிங்க்கும் ஃபில் பண்ணியிருக்கோம், இந்த ஃப்ளவரும் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வந்து மிரர் கிளாஸில் பார்ப்போம். பை பாய்.